கர்த்தரை உயர்த்திடும் காலம் காலம் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம் நேரம் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். தோல்வி இல்லை நமக்கு, தொய்வும் இல்லை, எவரை கண்டும் நமக்கு பயமும் இல்லை. தோல்வி இல்லை நமக்கு, தொய்வும் இல்லை, எவரை கண்டும் நமக்கு பயமும் இல்லை. அழைத்த ஆண்டவர் நம்முடன் இருக்க ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அழைத்த ஆண்டவர் நம்முடன் இருக்க நாம் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை உயர்த்திடும் காலம் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம், கிருபையை கொண்டாடிடுவோம். இன்றைய தினத்திற்காக தெரிவு செய்யப்பட்ட திருமறை பகுதி யோசுவா 1 அதிகாரம் வசனம் 9. யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார். Praise be to the Lord God Almighty. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இறைமைந்தன் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பினை அளித்த இறைவனுக்கும் சபை போதகர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். Today's topic: Be strong and good courage, leader of army. துணிவு மிக்க படைத்தலைவன் யோசுவா. நூனின் குமாரனாகிய யோசுவா சிறந்த ஆற்றல் மிகுந்த படைத்தலைவன். யோசுவா என்றால் ரட்சிப்பு, வெற்றியின் தலைவன் என்று பொருள். இன்றைய தியான வசனம் யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். பிரியமானவர்களே, மேலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் யோசுவாவின் வாழ்க்கையில் எப்படி நிறைவேற்றப்பட்டது என்றும், யோசுவாவின் கீழ்ப்படிதலும் அர்ப்பணமும் அதன் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதமும் என்ன என்பதை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்கலாம். யோசுவா ஜனங்களை நோக்கி, இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவே அது அற்புதங்களை செய்வார் என்று சொன்னான். ஜனங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துச் சென்றார்கள். ஆசாரியரின் கால்கள் யோர்தானில் பட்டவுடன் மேலே இருந்து ஓடி வரும் தண்ணீர் ஒரு குவியலாக நின்றது. எத்தனை ஆச்சரியம்! மேலே இருந்த தண்ணீர் கீழே தானே ஓடி வரும். ஆனால் இங்கு மேலே இருந்து ஓடி வரும் தண்ணீர் ஒரு குவியலாக நின்றது என்று நாம் காண்கிறோம். நம் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை அல்லவா? அடுத்ததாக எரிகோவையும் அதன் ராஜாக்களையும் யுத்த வீரர்களையும் யோசுவாவிடம் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். 6 நாட்கள் அமைதலாக சுற்றி வந்த மக்கள் 7ஆம் நாள் எக்காலம் ஊதி ஆர்ப்பரித்தனர். சரி தெய்வம் என்று ஆர்ப்பரித்தார்கள். 3ஆவதாக ராகாபின் உதவியினால் அவரது குடும்பத்தினர் பாதுகாக்கப்பட்டனர். 4ஆவதாக ஆயி பட்டணம், அதில் ராஜாக்கள் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். 31 ராஜாக்களை வென்று இஸ்ரவேலுக்கு கொடுக்க யோசுவாவுக்கு கர்த்தர் உதவி செய்தார். பகற்காலத்தை நீடித்து வெற்றியை தந்தார். அந்நிய தேவர்களை பின்பற்றக்கூடாது என்று மக்களிடம் உடன்படிக்கை செய்தார். யோசுவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் கை கொண்டபடியால் கால் மிதிக்கும் தேசம் எல்லாவற்றையும் இஸ்ரவேல் மக்கள் பெற்றுக்கொண்டார்கள். அவைகளை 12 கோத்திரங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்
யோசுவா. நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருக்க கடவது என்று கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததினால் இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். நாமும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தோம் என்றால் கர்த்தர் நமக்காகவும் யுத்தம் பண்ணுவார் அல்லவா? நிறைவாக கர்த்தர் இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். யோசுவா மோசேயின் ஊழியக்காரனாக செயல்பட்டு நியாயப்பிரமாணத்தையும் உடன்படிக்கை பெட்டியையும் சேர்ந்து மோசே உயிரோடு இருக்கும்போதும் மோசே மரித்த பின்பும் அவரை பின்பற்றி இஸ்ரவேலின் மக்களின் விடுதலை பயணத்தில் வெற்றி பெற்று கடவுளின் ஊழியக்காரனாக துணிவு மிக்க படைத்தலைவனாக தன் 110வது வயதில் மரித்தார். அன்பானவர்களே, நாமும் அப்படியே கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தெளிவு மிக்கவர்களாய் நல்ல பிள்ளைகளாய் வாழும்பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க இறைவன் தானே அருள் புரிவாராக. இறைவேண்டல் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வாக்கு தத்தம் சதா காலங்களிலும் எங்களுக்கு நிறைவேறுவதற்காக நன்றி. இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கும் திருச்சபை மக்களுக்கும் நிறைவாய் கிடைக்க அருள் புரிய வேண்டுமாய் எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.